அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். ஸோ நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா, குவைத்தை பொறுத்த வரைக்கும் எதை படிச்சுட்டு வந்தால் ஈஸியாக வேலை கிடைக்குன்னு கேட்டிங்க. ஸோ குவைத்தை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங்க்கு இங்கே பயங்கரமான ஸ்கோப் இருக்குங்க. அண்ட் தென் சிவில் இன்ஜினியருக்கு இங்கே தனி மரியாதை. இந்தியா மாதிரிலாம் கிடையாதுங்க. சிவில் இன்ஜினியர்லாம் இங்கே ராஜா பகவத் மாதிரி உங்களுக்கு நல்ல விதமான பேக்கேஜஸ் இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நல்ல விதமான ஸ்கோப் இருக்கும், நல்ல விதமான க்ரோத் இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் நாட் தட் மச் பேட், உங்களுக்கு நல்ல விதமான க்ரோத் இருக்கும். ப்ரோ இல்லை ப்ரோ எனக்கு வந்துட்டு இது இன்ஜினியரிங்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது ப்ரோ, வேறு ஏதாவது கோர்ஸ் படிச்சுட்டு வர மாதிரி சொல்லுங்கன்னா இங்கே சேஃப்டி கோர்ஸுங்க, HSC கோர்ஸ்னு சொல்லுவாங்க, நிபோஸ், ஐஓஸ். ஸோ இந்த விதமான கோர்ஸ் படிச்சுட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான பேக்கேஜ் இருக்குது. உங்களோட ஸ்கில்லை பொறுத்து உங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகலாம். அடுத்தபடியாக இல்லை ப்ரோ எனக்கு இந்த ஃபீல்டே வேணாம் ப்ரோ, எனக்கு அதாவது ஈஸியாக சொல்லுவாங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டுங்க. மெடிக்கல் ஃபீல்டுன்னு ஃபீல்டு சொல்கிறான், பைத்தியக்காரன் யோசிக்காதீங்க. மெடிக்கல் ஃபீல்டு நர்சிங்கே இங்கே பயங்கரமான பேக்கேஜுங்க. பேக்கேஜ் சொன்னால் நீங்கள் மறந்துடுவீங்க, அவ்வளோ பயங்கரமான பேக்கேஜஸ்லாம் நர்ஸுக்கு அவைலபிளாக இங்கே இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லேப் டெக்னீஷியனுங்க, ஸோ பிளட் டெஸ்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி அப்புறம் எக்ஸ்ரே எடுக்கிறது, இந்த மாதிரி லேப் லெவலில் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் நல்ல விதமான பேக்கேஜ் இருக்குது. இல்லை ப்ரோ எனக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் போஸ்டிங்காக சொல்லுங்கன்னா இங்கே டென்டலுங்க. ஸோ டென்டலுக்கும் சரி, ஐ ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் சரி இங்கே பயங்கரமான ஸ்கோப் இருக்குது. இங்கே இருக்கவங்களாம் எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியாமல் இந்தியாவில் போய் தான் சர்ஜரியே பண்ணுவாங்க. ஏதாவது ஈவன் பல் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்தியாவில் போய் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும், அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு எல்லாருக்குமே இங்கே பயங்கரமான ஸ்கோப் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ பாய்.